ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க எல்லோரும் ரெடியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறி செடிகள் பற்றியும் பூச்செடியை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக இப்போ நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு பொறுமையாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ பாருங்கள். சாமந்தி பூ சூப்பராகவே நம்மளுக்கு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூவும் நம்மளுக்கு நிறையவே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லைங்க, ஒரு 3-4 பூ தான் இருக்குது. ஒரு வாரமாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பூவாவது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எடுத்து நாங்கள் சாம்படத்துக்கு டெய்லியும் வச்சுருவோம். ஒரு நாளைக்கு விட்டு போனதில் காயும் வந்திருக்குது. அது அப்படியே பார்த்திங்கன்னா பூசணி, மஞ்சள் பூசணிங்க, நல்லா நல்லா கொடி வீசி வந்துட்டு கீழேயே அப்படியே படர விடலான்னு விட்டதில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நித்திய மல்லி செடியை பிடிச்சி எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். அப்படியே பிடிச்சிக்கிட்டு மேலே இப்படி நிற்கிறாங்க. அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்து விடலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஸோ வேண்டாம், அப்படியே வரட்டும், எப்படி வர்றதோ வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. அப்புறம் செவ்வரளி இப்போது இன்னொரு கிளையிலையும் மொட்டு வந்திருக்கு. ஒரு கொத்து மொட்டு வச்சு பூத்துக்கிட்டு இருக்குது. அடுத்த மொட்டு ஒரு கிளையில் வச்சுருக்குறாங்க. ரோஸ் கல்கத்தா ரோஸ் பிங்க் கலரில் நம்மளுக்கு ஷேட் மாறுறது நிறையாவே பூத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு 4-5 பூ பறிச்சாச்சு. ஒயிட் ரோஸும் ஒன்று பறித்தோம், ஒன்று போகுது, இன்னும் பூக்களை 2 மொட்டு தான் வச்சுருந்தது ஒயிட்டு. ரொம்ப நாள் கழித்து ஒயிட் ரோஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது தான் காய். நம்ம போன வாரம் பறித்தோம் இல்லையா, மறுபடியும் நம்மளுக்கு இவ்வளோ காய் வந்தாச்சு. இதில் இந்த அவரைச்செடியில் நல்லாவே காய் வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு எப்போ கொடுத்த உரத்துக்கு இன்னும் நம்மளுக்கு பலன் கொடுத்துட்ருக்குறாங்க. செடியே கீழே சாஞ்சிடுச்சு. அந்த அவரை காய் தாங்காமல் கொடி அப்படியே செடி சாஞ்சு கிடக்குறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா கிளையில் பூக்கள் எல்லாமே கொட்டி முனையில் ஒரு 4 காய் போட்டுட்டு இந்த கிளையும் அப்படியே சாஞ்சு போய் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அவரைக்காய் அவ்வளோ சூப்பராக போட்டுக்கிறாங்க. ஒரு செடியிலையும் நம்மளுக்கு சூப்பராக காய் வந்துட்டுருக்காங்க. செர்வராகவும் பூத்துருக்குறாங்க. தக்காளி எல்லா செடியிலையுமே மொட்டு வச்சு பூ வந்தாச்சு. நான் தக்காளி எடுத்து வச்சேனே தவிர இன்னும் அவங்களுக்கு உரம் கொடுக்கல. இருந்தாலும் சூப்பராகவே நம்மளுக்கு பூக்கள் வந்திருக்கிறாங்க. அப்புறம் பட்டன் ரோஸ் சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே போன வீடியோவிலே சொல்லிட்டேன். நம்மளுக்கு சேஞ்சிங் ஆகும்னு. ஆரஞ்சு கலர் பக்கத்துலலாம் எப்படி இருக்குது பாருங்கள் பூக்கிறது, நடுவில் உள்ளது பூத்தது எப்படி இருக்குது பாருங்கள், பிங்க் கலர் ஷேட் மாதிரி இருக்குதா, அப்படிதான். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே செடியில் ஒரு மொட்டு இப்போ தான் துளிர் மொட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த கிளை இதுவரை காஞ்சிடுச்சிங்க. இது அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு செடி முழுக்க அப்படியே காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கட் பண்ணி விடணும். இதுவும் நம்மளுக்கு முக்கியமானது தான். அந்த ரோஸ் செடியை நம்ம அந்த கிளையை கண்டிப்பாக கட் பண்ணி விட்டே ஆகணும். இது அன்னாச்சி பழ செடி சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. நம்ம வீட்டில் முதல் தடவை நான் வச்ச அன்னாச்சி பழ செடி சூப்பராக வராங்க. அப்புறம் புதினா நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட கொஞ்சம் புதினா பறிச்சாச்சுங்க. அப்புறம் இது அவரை செடி தானா என்று கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது பூத்து காய் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவரை செடியா வேறு செடியான்னு. சரி, ஸோ பார்த்துக்கலாம். இந்த அவரை செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளையில் பூ நிறையவே கொட்டிடுச்சிங்க. இந்த கிளையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டுக்கு பூ வச்சு ஒரே ஒரு காய் தான் வந்திருக்குது. அப்புறமா காய் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. 2 கிளையில் மட்டும் நம்மளுக்கு ஒரு காய் மட்டும் பிடிச்சிட்டு மொத்தமாக கொட்டிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 2 இதில் ஃபுல்லாகவே பூ இருக்குது, காயும் பிஞ்சும் இருக்குது. வர்ற வரைக்கும் வரட்டும். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் உரம் கொடுக்கணும். ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு உரம். அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வாரத்தில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா தக்காளி வந்தாச்சு. இந்த செடியில் காயே வந்தாச்சு. இந்த க்ரோ பேக்கில் 3 செடி முதல்ல எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த செடியில் தான் நம்மளுக்கு ஒரு காய் வந்திருக்கு. ஒரு செடியில் காய் வந்தாச்சு, ஒரு செடியில் காய் இன்னும் வெளியில் வரலை. ஸோ வர்ற மாதிரி இருக்குது. இன்னொரு செடியில் பூ வந்திருக்குது, அவ்வளவுதான். அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா எலுமிச்சை செடி நல்லாவே துளிர் வந்திருக்கு. இன்னும் மொட்டு வரலை.
அதுக்கெல்லாம் நம்மளுக்கு உரம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து அடுத்த வாரத்தில் உங்களுக்கு உரத்தை வச்சுட்டு என்னென்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெத்தலை செடியும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க, எல்லா செடியும் ஓகோன்னு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய், see you.